புலமீன் எவ்வளோண்ணா? புலமீன் அரைமீன் கோப்பாய் மீன் சந்தை பகுதி பொதுச்சந்தை பகுதி பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி. என்எஸ்சி பேங்க் இருக்குது, அதோட சாப்பாடு கடைகள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஜேகே ஃபிட்னஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இப்போ புதிதாக வந்து கட்டப்பட்ட கட்டட தொகுதிகள். அவ்வளவு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு ஒரு நகர பகுதியை வந்து சுற்றி காட்டிக்கொண்டு அந்த நகர பகுதியில் இருக்கிற சந்தை பகுதிகளை வந்து சுற்றி காட்ட போகிறோம். இன்றைக்கு இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எங்கே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து உரும்புராய் பொதுச்சந்தை பகுதி இதுக்கு முன்னே வந்து காட்டிப்பேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பாய் பொதுச்சந்தை பகுதி வந்து காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் இருந்த கோப்பாயை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய கட்டிடங்கள் ஃபுட் சிட்டி என்று சொல்லி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த நகரப்பகுதி கோப்பாய் நகரப்பகுதி. இன்றைய நாளில் இந்த கோப்பாய் நகரப்பகுதிகள் வந்து எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பொதுச்சந்தை நிலவரங்கள், மீன் சந்தை, மரக்கறி சந்தை நிலவரங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த காலை வாயிலாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி சுவாரஸ்யமாக வந்து ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மதுவிலக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை வந்து அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக அப்படி போடுகின்ற காலம் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி இந்த கோப்பாய் கலர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் லைட்டுக்கு வந்து முன்பதாக தான் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த நகர பகுதியை வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் இன்றைக்கு சந்தை நிலவரங்களையும் வந்து பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தைக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை தீவனங்கள் கடைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கட்டிட தொகுதி, ஒரு 2 மாடி கட்டிட தொகுதி இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் இருக்குது, ஃபார்மசின்னு சொல்லி ஃபேன்சி கடை. மேலே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பியூட்டி பார்லர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்தை, எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். இதில் அந்த கலர் லைட்டும் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னு நாங்கள் நேராக போனால் யாழ்ப்பாணத்துக்கு போய்க்கொள்ளலாம். இந்த பக்கம் கைதடி, இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பருத்துறைக்கு போய்க்கொள்ளலாம். பாருங்கள் வாகனங்கள்லாம் போகுது. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிட தொகுதி வந்து பெரிய ஒரு கட்டிட தொகுதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஸ்சி பேங்க் இருக்குது, அதோட சாப்பாடு கடைகள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஜேகே ஃபிட்னஸ்ன்னு சொல்லி இந்த உடல் பயிற்சிகள் வந்து செய்கிற இடம் கூட இருக்குது. பாருங்கள், நிறைய வங்கி சேவைகள் எல்லாமே வந்து இப்போ வந்துட்டு அதிகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாமே வந்து புதுசாக கட்டப்பட்ட ஒரு கட்டிட தொகுதிகள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்பி ஃபினான்ஸ் இருக்குது, இதில் வந்து ஹாகில்ஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ புதிதாக வந்து கட்டப்பட்ட கட்டட தொகுதிகள். அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிது எல்லாமே. இப்போ இந்த இடத்தாலே நாங்கள் பின்பக்கம் போய்கொள்ளலாம். ஓகே, இதில் வந்து ஆட்டோ திரைப்படங்கள், இதில் வந்து 2-3 ஆட்டோக்கள் விடுறாங்க. அங்கே பக்கங்கள் பாருங்கள், ஹார்ட்வேர் இருக்குது, நல்லா இருக்குது. என்னதான் பெரிய பெரிய கட்டடங்கள் வந்து அளவில் பாருங்கள், அந்த நல்ல வேப்ப மரங்கள் இனலுக்கு வந்து வேப்ப மரங்கள் வச்சுக்காங்க, நல்லா இருக்குது. ஓகே, அங்கே இருக்குது பாருங்கள் சந்தை பகுதி. இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதை தாண்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சந்தை பகுதியும் இருக்குது, மீன் சந்தை இருக்குது. அதை தாண்டி மரக்கறி சந்தையும் இருக்குது. இதுதான் அந்த மீன் சந்தை பகுதி. கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் இறங்கி போவோம். ஓகே, இதுதான் இந்த மீன் சந்தை பகுதி. பாருங்கள், கோப்பாய் மீன் சந்தை பகுதி பொதுச்சந்தை பகுதி. பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. அண்ணா சூடா என்ன விலை? சூட கிலோ 600 ரூபா. சூட பாருங்க, இது பெரிய சூடை, கட்டை சூடை இல்லை, இது நீட்டு சூடை. இல்லை பாருங்க,
பாருங்க நண்டு பெரிய நீலக்கால் நண்டு இருக்கு. நண்டு எவ்வளோ கிலோ? 1600. கனவா 1600. கனவா 1600, நண்டு 1600. அண்ணா இறால் எவ்வளோ? இறால் 1800 பாருங்க இறால். விளமீன் இருக்குது, பாறை மீன் இருக்குது. விளமீன் எவ்வளோண்ணா? விளமீன் 1400 விளமீன். பாறை மீன் 1200 பாருங்க. 1200 பாறை மீன். இதில் பாருங்க. வட்டி முடிஞ்சு தரேன். இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மாட்டிறைச்சி கடைன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே மாட்டிறைச்சி இருக்குது. மாட்டிறைச்சி கிடையாது, மாட்டிறைச்சி கிடையாது. ஓகே. எவ்வளோண்ணா மாட்டிறைச்சி போகுது? எவ்வளோ போகுது இப்போ கிலோ? 2000 போகுது. 2400 போகுது வெளியில். 2400 போகிறதுக்கும் விலை இருக்குது. சில கொடுப்பு முள் இல்லாமல் மஸ்கட்டா தாங்க கேட்பினோம். அவைக்கு 2400. முள்ளு கலந்து விட்டா 2000. கலந்து வித்தா 2000 ரூபா. ரைட். இங்கே வெயில் நடக்குது. அரம்புறமா வெயில் நடக்குதுண்ணே. இதெல்லாம் நீங்கள் ஒன்றோட தவத்தி தான் வேணே. இந்த மேல் சவுகள் இதெல்லாம் தவத்துறதுலண்ணே. சும்மா விற்கிறேன். அதுதான். இப்போ ஒரு 50 கிலோ மாடு வெட்டுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோ கழிவு? 20 கிலோ கழிவு. ரைட். என்ன இது? இதான் சீல். ரைட். பிஏஜே 12 மணி 1 மணி வரைக்கும் இதை வச்சு கொள்ள சொல்லுவேன். தவத்தினால் வேற ஒட்டி வைக்கணும். இதை எடுத்து வைக்கணும். இல்லாட்டி பிறகு அதுக்கு ஒரு கேஸ். ரைட். பெரிய சட்ட சிக்கலுக்கு இப்போ வியாபாரம் நடக்குது தானே. நாங்கள் சட்டப்படி செய்யறோம். கவர்மெண்ட் உதவி செய்யுது. மாட்டை வளர்க்குறதுக்கு மாட்டு மேட்ச விலை குறைச்சி மாட்டை விலை குறைச்சி வெளிநாட்டில் இறக்குவாங்க தான் நாங்கள் விற்போம். அதான் 1000 ரூபாய் இப்போ கிலோ தனியாக இருக்கு. 1000 ஈரல் தானே முடிச்சு. ஓகே. ஓகே, இதுதான் சின்ன ஒரு சந்தை பகுதி பார்க்க முடிஞ்சுது. என்னென்னு சொல்கிறது. ஓகே, இந்த மாட்டு இறைச்சி கடை இருந்தது. இந்த மீன் சந்தை பகுதியும் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே மீன் சந்தை பகுதியெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறபடியாக கொஞ்சம் கதைக்க பஞ்சிப்பட்டாங்க. ஒரு சில விலைகள் மட்டும் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இந்த மாட்டு வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து சொல்லியிருந்தார். நீங்கள் அதில் வந்து கேட்டிருப்பீங்க. அரசாங்கம் வந்து எங்களை ஊக்குவிச்சா, மாட்டு வளர்க்குறதுக்குரிய இடங்களை வந்து தந்து எங்களை வந்து ஊக்குவிச்சா நாங்கள் வந்து ஒரு கிலோ மாட்டு இறைச்சி 1000 ரூபா கூட விற்கலாம். இப்போ வந்து 2000, 2400 போகுது. எல்லாமே முள்ளோட வந்து கலந்தான்னு சொல்லி சொன்னால் 2000 ரூபா. தனி இறைச்சின்னு சொல்லி சொன்னால் நிறைய இடங்களில் 2400 அந்த மாதிரி வந்து இப்போ விற்கிறாங்க. அப்படி தான் வந்து நிலவரம் போகுதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய பிரச்சனையை வந்து இதில் வந்து சொல்லியிருந்தார். உண்மையிலே ஒவ்வொரு தொழிலும் வந்து செய்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம்தான். உண்மையிலே கஷ்டம்தான். எல்லோரும் வந்து ஈஸியாக வந்து யாருமே வந்து செய்துட்டு போக முடியாதுண்ணே. ஒவ்வொரு தொழிலுமே வந்து அதுக்குரிய பெர்மிஷன் எடுத்து அதை வளர்த்து அதை வெட்டி அதை இறைச்சி ஆக்கி அதில் கழிவுகள் வரும். சில நேரம் விற்கும், சில நேரம் விற்காமல் போகும். இப்படியா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான காணொளி வாயிலாக வந்து சந்திக்கணும். ஓகே, பாய்.